ரவீந்திரன் சார், மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு. நான் இந்த பயிர் காப்பீடு பத்தி தான் பேசலாம் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட நினைச்சேன். ஆனா இவர் கரெக்டா பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு சார். அரசாங்கம் சொல்லுது சார், இந்த ஸ்கீம் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுது சார். சரிங்களா சார்? சொல்லுங்க. ஆமா. ரெண்டாவது, இந்த பினான்சியல் சப்போர்ட் ஸ்கீம் இருக்குல்ல சார், இந்த ஃபசல் பீமா யோஜனா, இந்த கார்ப் இன்சூரன்ஸ் ஓகே, அது அப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிஎம் கிசான் திட்டம், அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பர் ஃபார்மர்னுடைய கடன் சார், தனி கடன், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், இந்த மூணுமே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்லிமெண்டோட ஆன்சர்ல. தவறான தகவலை வந்து கார்ப் இன்சூரன்ஸ் தொடர்பான விஷயத்தில் பார்லிமெண்ட் பதிவு பண்ணிருக்கு அப்படிங்கறத அருண்குமார் வெளிப்படுத்தி இருக்காரு. ரெண்டாவது, எல்லா மாநிலங்களை போல தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வந்து இந்த பிஎம் கிசான் பயனாளிகளுடைய எண்ணிக்கை 21 லட்சத்துல 22 லட்சத்திலேயே இருக்குது? முதல் தவணை ஆரம்பித்த போது எவ்வளவு இருந்ததோ அதே ஏன் இப்ப இருக்குது அப்படிங்கும் போது மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த திட்டம் குறித்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்றாரு. உண்மை என்ன சார்? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், தெளிவுபடுத்துங்களேன். ஏன்னா உங்களுடைய மாவட்டத்துல தான் அதிகமா போலியான விவசாயிகள் வந்து பதிவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சிபிசிடி தான் கேஸ் ஃபைல் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அவங்க தான் விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம் ப்ளீஸ். இன்றைய தினம் கடந்த ஆண்டுகளிலே நடந்த போராட்டத்தின் விளைவாக மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தியதால் அதனை நிறைவேற்ற கோரி 2வது கட்ட போராட்டத்தை பஞ்சாபில் விவசாயிகள் துவக்கி நேற்றோடு ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது. இன்று 2ஆம் ஆண்டு துவக்கி இருக்கிறது. மத்திய அரசு இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்காக இன்றைய தினம் சண்டிகர்ல பேச்சுவார்த்தை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்கிற தகவலையும் கொடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு பக்கம். என்ன பேச்சுவார்த்தை சார்? இன்னொரு தடவை சொல்லிருங்க. அதாவது மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நிறைவேற்ற தவறியதை கண்டித்து 2வது கட்டம் பஞ்சாப்ல 2024 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி துவக்கப்பட்ட போராட்டம் நேற்றோடு ஓராண்டு நிறைவடைந்து இன்று துவங்கி இருக்கிறது. 2ஆம் ஆண்டு துவங்கி இருக்கிறது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர மத்திய அரசு கடந்த மாதம் அறிவித்த பேச்சுவார்த்தையை இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சண்டிகர்ல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்வுல நீங்க இந்த நிகழ்ச்சியை எடுத்ததுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார். ஒண்ணு, ஆமா, முதல்ல வரேன். அதாவது விவசாயிகளுடைய ஒவ்வொரு விவசாயிகளுடைய கடன் மாநில அளவுல கொடுத்திருக்காங்க, பார்லிமெண்ட் தாக்கல் பண்ணிருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுல 1,06,553 ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அறிக்கை தாக்கல் செய்த ஆண்டு 2019. அப்போ ஜிஎஸ்டி இல்ல, வாட்டு தான் இருந்தது, சேல்ஸ் டாக்ஸ் இருந்தது. ஆனால் 2021ஆம் ஆண்டு முதல் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்துடுது. இந்த ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளிலே ஆண்டுக்கு 11% வருவாய் சுமை கூடி இருக்கிறது. அந்த வகையில 33% எங்களுக்கு வரிச்சுமை கூடிய காரணத்தினால கடன் சுமையும் கூடியிருக்கிறது. இன்னைய கணக்குப்படி 1,62,000 ரூபாய் என்பதுதான் உண்மையான கணக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது கடன் சுமை. அடுத்தது, நீங்க பசல் பீமா, பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனாங்கிறத சொன்னீங்க. அந்த திட்டத்துல மத்திய அரசுடைய பங்களிப்பு, மாநில அரசுடைய பங்களிப்பு, விவசாயிகளுடைய பங்களிப்பு ஒவ்வொரு பத்துக்கு ஏற்றவாறு மாறுபடும். மாறுபாட்டுல விவசாயிகளை பொறுத்த மட்டும் நிலைமை என்னன்னா, பசல் பீமா யோஜனாவினுடைய கிடைக்கக்கூடிய வைப்பு தொகையை முழுமையாக மத்திய அரசு அந்தந்த நிறுவனங்களிடமிருந்து மொத்தமாக வாங்கி தன்வசம் வைத்திருக்கிறது. வசூல் செய்யக்கூடிய விவசாயிகள் வசூல் கூடிய பிரீமிய தொகையை தான் வாங்கி மாநில அரசு கொடுக்கறத வாங்கி மத்திய அரசு கொடுக்கறத வாங்கி தான் வச்சிருக்காங்க. என்றுதான் கொடுக்கணும். நீங்க யார் யாருக்கெல்லாம் இழப்பீடு கொடுக்கறதா சொல்றீங்களோ அவங்க நாங்களே கொடுப்போம்னு சொல்லிதான் அந்த நிதியை வாங்கி வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னணியிலே மிகப்பெரிய சதி இருக்கிறது. இந்த சதிக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க பிஎம் கிசான் 2018 கொடுக்கறாங்க. அப்போ முத ஆரம்பிக்கிற போது தமிழ்நாட்டுல 21,66,292 விவசாயிகள் அவங்களுக்கு கொடுத்த தொகை 432 கோடி ரூபாய் சரியாக இருக்கிறது. அடுத்தது 2019 முதல் இன்ஸ்டால்மெண்ட்ல 29,71,367 விவசாயிகள் கொடுத்த தொகை 660 லட்சம். நான் கேக்குறேன்,
29 லட்சம் விவசாயிகள் 71,360 பேர் ரெண்டுன்னு போட்டீங்கன்னா 594 கோடி தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. 660 கோடி எப்படி கொடுத்தீங்க? ஓகே, ஒண்ணு. மூணாவது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வாங்க. 33,74,460 கோடி ரூபாய் விவசாயிகள். ஓகே. ஆனா கொடுத்த தொகை 723 கோடி. 753 சார். சாரி 753 கோடி. ஆனால் நீங்க கொடுத்த தொகை 674 கோடி. ஓகே. இதுல இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இந்த விஷயம் எங்க இருந்து கிடைச்சது? ஏன்னா நாங்க நீங்க சொல்றது 753 கோடிங்கிறது பார்லிமெண்ட் கொடுத்திருக்கிற கணக்கு. நாங்க கொடுத்திருக்கிறோம் எவ்வளவுட்டு அது சொல்லிருக்கிற கணக்கு சார். இல்ல சார், சொன்னதே 11ஆம் தேதி தான் சொன்னாங்க. நம்ம 14ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். நான் சொல்றேன். அதாவது 33,74,466 இன்டு 2000 போடுங்க. 674 கோடி. 674 அதாவது 674 கோடியே 8,920,000 ரூபாய். சரி, நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? 753 கொடுத்திருக்கீங்க. எப்படி வந்து சரி, நீங்க இன்னொன்னு சொன்னீங்க. இந்த என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை சார்? தரவுகள் இருக்குமான்னு கேட்டீங்க. அதுல இன்னொரு சொல்றேன், அந்த தரவுகள் இருக்கு. நாங்க ஏற்கனவே விவசாயிகிட்ட எடுத்த கணக்கின்படி அதாவது 48,60,000 அதாவது 486 கோடி இவங்க முதலாண்டு கொடுத்தாங்க. முதல் இன்ஸ்டால்மெண்ட்ல. இரண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் இவங்க கொடுத்த தொகை அதாவது 4,86,000 கோடி திருப்பியும் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிறாங்க. மூணாவது ஆண்டு கொடுக்கும்போது 2022-23 என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டுக்கு நாங்க கொடுத்த தொகை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு 4,89,000. இது எல்லாம் ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு கொடுத்த தொகையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெற்றது. அதாவது விவசாயிகளுக்கு உண்மையாக கொடுத்த தொகைக்கும் பாராளுமன்றத்தில் அறிவித்த தொகைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். எனக்கு நீங்க பஞ்சாப்ல இருக்கீங்க அப்படிங்கறதுனால நான் இதை நான் கேட்க விரும்புறேன் சார். ஏன்னா ஒரு 3 வேளாண் சட்டங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்துட்டு அதுல இருந்து நாங்க ஒரு புள்ளி கமாவை கூட மாத்த மாட்டோம்னு சொல்லிட்டு அவ்வளவு பிடிவாதமாக இந்த அரசாங்கம் இருந்த போது அந்த சட்டம் திரும்ப பெறுவதற்கு ரொம்ப முக்கியமா காரணமாக இருந்த ஒரு மாநிலம் பஞ்சாப் சார். இந்த பஞ்சாப்ல என்ன பிரச்சனைனா சார், பஞ்சாப்ல இந்த முதல் தவணை அறிவித்த போது 2018ல 11,81,852 பயனாளிகள் இருந்திருக்கிறாங்க சார். ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த 18வது தவணை அப்போ அதனுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா வெறும் 9,26,000 பேரா அது குறைஞ்சிருக்குது. பஞ்சாப் முழு பெரிய அளவுல அக்ரிகல்ச்சர் தான் பண்றாங்க அப்படின்ட்டு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் சார். அரசாங்கத்தினுடைய தனிநபர் வருமானத்திலையும் பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஓரளவு 19,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிற அளவு உயர்வான இடத்துல தான் இருக்குது. ஆனா இந்த பஞ்சாப் ஸ்டேட்ல இவ்வளவு பயனாளிகள் குறைஞ்சதற்கும் அந்த ஸ்டேட் சரியா வேலை செய்யாததுதான் காரணமா? அதாவது மாநில நிர்வாகத்தினுடைய குறைபாடு இது சொல்ல முடியாது. எந்த மாநிலத்திலுமே, தமிழ்நாட்டிலும் சரி அனைத்து மாநிலங்களும் சரி அப்பப்போது தரவுகள் அனுப்பிட்டு இருக்காங்க. உண்மை நிலவரம் என்ன தெரியுங்களா? நான் அதாவது பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனாவோட நிதியை வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அந்த நிதியில இருந்து ஒவ்வொரு நிறுவனத்திலும் கேட்டு பெற்று வழங்கப்படுகிற நிதிதான் இந்த பிரதான் சம்மன் நிதி. ஓகே. பிரதான் கிசான் சம்மன் நிதி என்கிறது ஒரு திட்டத்தில் இருந்து 3 திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. சரி. மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய தவறான புரிதலை தவறான செயல்பாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் உண்மையான நோக்கம். ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகள் இன்னொரு விஷயம், நீங்க திட்டத்தை 2018 ஆரம்பிக்கிற போது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பயனாளிகள் எண்ணிக்கை 11 கோடி. இவங்க என்ன சொன்னாங்க? ஆண்டுதோறும் இதை அதிகரித்து படிப்படிப்படியாக உயரும் சொன்னாங்க. 8 கோடி 18ல 8 கோடி இருந்தது. அப்புறம் 11 கோடி ஆச்சு. இப்ப 2024 கடைசி இன்ஸ்டால்மெண்ட்ல இவங்க கொடுத்த தொகை விவசாயிகளுடைய பயனாளிகள் எண்ணிக்கை 9,63,00,000 தான். சார் இதுல என்னன்னா சார் நீங்க சொல்றது மொத்தம் 9,63,00,000 சொல்றீங்க. எத்தனாவது இன்ஸ்டால்மெண்ட்ல சார்? 18வது இன்ஸ்டால்மெண்ட்ல
ஆமா 18வது இன்ஸ்டால்மெண்ட். 18வது இன்ஸ்டால்மெண்ட்ல மொத்தம் 9,59,25,578 பயனாளிகள் சார் மொத்தம். சரி, நான் கொஞ்சம் கூடுதலா சொல்லிட்டேன். நீங்க கூடுதலா இல்ல கம்மியா தான் சொல்லிருக்கீங்க போல தெரியுது. சரி, இப்ப என்னன்னா சரியா சார்? சார் இல்ல 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 ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. நீங்க இந்த 9,59 லட்சம் பேர்ல 9,60 லட்சம் பேர்ல நீங்க உத்தரப்பிரதேசம் மட்டும் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சார், உத்தரப்பிரதேசம் மட்டும் 2,25 லட்சம் சார், 26 லட்சம் பேர் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் வராங்க சார். ஆமா, சரிங்களா? உத்தரப்பிரதேசத்துல மட்டும் வராங்க. நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மகாராஷ்டிரா எடுத்தோம்னா அங்க வந்து ஒரு 91 லட்சம் இருக்கிறாங்க சார். ஆமா. மத்திய பிரதேசம் எடுத்தா அங்க வந்து ஒரு 82 லட்சம் இருக்கிறாங்க சார். குஜராத் எடுத்தா அங்க ஒரு 50 லட்சம் இருக்கிறாங்க சார். ஆமா. சரிங்களா? ஆமா. அப்புறம் இந்த ஒரு 4 ஸ்டேட் எடுத்தோம்னா சார், இந்த ஒரு 4 ஸ்டேட் எடுத்தோம்னா இந்த 9,60 லட்சம் பயனாளிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி பேர் வந்துடுறாங்க சார். ஆமா. இதர இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும்தான் மீதம் இருக்கக்கூடிய 5 கோடி பயனாளிகள் வராங்க. எனக்கு இந்த கணக்கே புரியலையே சார். சார் இதுதான் சார் மிகப்பெரிய மோசடி. நீங்க திட்டத்தை அறிவிக்கிற போது நாங்க என்ன செய்வோம், 2018 ஆரம்பிக்கிற போது 2018 யார் எல்லாம் நில உடைமையாளர்களோ அவர்கள் மட்டும்தான் திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்தது கணக்கு ஒரு வீட்டுல சார், ஒரு வீட்டுல ஒருத்தர் நபருக்கு தான். சரி, அதுல அரசாங்க உத்தியோகரா இருக்கக்கூடாது, ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கக்கூடாது, சரி, உள்ளாட்சி பிரதிநிதியா இருக்கக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடாது, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடாது, பென்ஷன் வாங்குறவா இருக்கக்கூடாது. சார் இதையெல்லாம் இந்த ஸ்டேட் கரெக்டா பாக்குதா? அதனாலதான் இங்க பல விவசாயிகள் பதிவு பண்ணாம இருக்காங்களா? சார் நீங்க கொஞ்சம் இணைப்புல இருங்க சார்.